அந்த கண்ணு பார்த்தாக்கா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நண்பா, நீங்க கைன்மாஸ்டர் ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபுல் சைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டிராக் பண்ணி மறுபடியும் அதோடைய சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஸோ கரெக்டா இந்த சைஸ்ல வச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு டபுள் பார்டர் டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து சிங்கிள் பிக்சர் ஆட் பண்ணோம்னா அது வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து 2 பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து மேல இருக்க இந்த பார்ட்டோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணணும். ஸோ இப்போ நான் கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போறேன். ஸோ கரெக்டா கிராப் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவல்ல ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜை மேல் பார்ட்டுக்கு வந்து கரெக்டா செட் பண்ணிருங்க. ஸோ அப்படி வச்சதுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த இமேஜோடைய லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நான் செகண்ட் இமேஜை ஆட் பண்றேன். ஸோ சேம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இந்த இமேஜுக்கும் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை இன்னும் சூப்பர் ஆக்குறதுக்கு ஒரு வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ லேயரை ஃபுல் ஸ்கிரீன் சைஸ்க்கு கிராப் பண்ணுங்க. ஸோ கரெக்டா கிராப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோ லேயரை இந்த பார்டருக்கு மேல வச்சிருங்க. ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து செகண்டா இருக்க கான்ட்ராஸ்ட் லெவலை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட்டோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து ZIP ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்காக ஒரு தனியான பாஸ்வேர்டுமே வச்சிருக்கேன். ஸோ அந்த ZIP ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ZArchiver அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஆப்லயே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் சில பேருடைய ஸ்மார்ட் போன் டிவைசஸ்க்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி நிறைய போல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட்டோடைய ZIP ஃபைல் வந்து எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டோடைய ZIP ஃபைல் வந்து இங்க இருக்கு. இப்போ அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதை பிரஸ் பண்ணீங்கன்னா 3 வகையான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. ஹரிஷ் TEM 3ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ணும்போது சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதே போலவே லெட்டர்ஸ்க்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் விடாதீங்க. ஸோ நீங்க கரெக்டாக அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த ZIP ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஸோ அது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோடைய வீடியோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேலரியில் சேவ் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடவே வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இது போல ஒரு சூப்பரான டெம்ப்ளேட் எடிட்டிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.